அண்மை செய்தி. சென்னையில் அமலாக்கத்துறை 3வது நாளாக சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் திமுக எம்பி அருண் நேருவின் பங்குதாரரிடம் தற்போது விசாரணையானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் சசிதரன் வழங்கிட கேட்கலாம். சசிதரன் வணக்கம். இவர் மீது என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிறது? தற்போது என்ன விசாரணையானது மேற்கொண்டு வரப்படுகிறது? சென்னையில் அமலாக்கத்துறை 3வது நாளாக சோதனைகளை மேற்கொண்டும் நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் அருண் நேரு நடத்தி வரும் 2 நிறுவனங்களில் இயக்குநர்களாக பணிபுரியும் நபர்களை நேரில் அழைத்து அமலாக்கத்துறை விசாரணையானது நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த 3 நாட்களாக அமலாக்கத்துறை விடிய சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் நேற்றைய தினம் அமைச்சர் கே என் நேருவின் சகோதரரான கே என் ரவிச்சந்திரன் அவர்களை அமலாக்கத்துறை அலுவலகத்திற்கு அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். சுமார் 3.45 மணி நேரமாக அவரிடம் கிடுக்குப்பிடி விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வீடியோவாக அவற்றை ஆதாரமாக எடுத்துக்கொண்டு விசாரணை மேற்கொண்ட நிலையில் மீண்டும் அவரை வீட்டிற்கு அழைத்து வந்தனர். அவரது வீட்டில் நேற்று இரவு மாலை முதல் இந்த சோதனையானது நடத்தப்பட்டு வருகிறது. இன்று காலை தற்போது அவருடைய கே என் நேரு நிறுவனத்திற்கு தொடர்புடைய பங்குதாரர்களாக செயல்படக்கூடிய இயக்குநர்கள் 2 அவரது இல்லத்திற்கு நேரடியாக அழைத்து வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த ட்ரூடம் நிறுவனத்திற்கு அலுவலகத்திலிருந்து கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் தொடர்பாக அவரிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அதற்குரிய உரிய விளக்கங்களை கேட்டு அவர்களிடம்